வெல்கம் டு உமாஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் தாங்க செய்ய போகிறோம். தயிர் சாதம், சாம்பார், ரசம் இது கூட எல்லாம் சேர்த்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். கத்திரிக்காயில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க. நம்ம இதை அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சில பேருக்கு அலர்ஜி ஆகும்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க. அவங்க மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். நான் எங்கள் தோட்டத்தில் போய் பிஞ்சு கத்திரிக்காயை தான் பறித்து எடுத்துகிட்டு வந்தேன். நீங்கள் எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணுறதுக்கு மார்க்கெட்லேயும் பிஞ்சு கத்திரிக்காயாக பார்த்து வாங்கிக்கோங்க. இதுக்கு முத்தல் அவ்வளோ நல்லா இருக்காது. வாங்க இது எப்படி செய்யலாம், இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு நான் சொல்கிறேன். வாங்க பறிச்சிட்டு வந்த கத்திரிக்காய் எப்படி வெட்டுறதுன்னு சொல்லித்தரேன். காம்பை சுற்றி க்ரீன் கலர் லீஃப் மாதிரி இருக்குது பாருங்கள், அதெல்லாம் லைட்டாக கட் பண்ணி விடுங்க. நிறையா வெட்டிடாதீங்க. காம்பு ஒட்டை வெட்டாமல் கொஞ்சம் விட்டு வெட்டுங்க. அதில் தான் நம்மளுக்கு சத்து அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி வெட்டிக்குங்க. கொஞ்சம் காம்பு இருக்கணும். அப்படியே நாலாக வகுந்துக்குங்க. அதில் வெட்டும்போதே உள்ளே பூச்சி ஏதாவது இருக்கான்னு நல்லா பார்த்துக்கங்க. அங்கே பாருங்கள், விதையே பிடிக்கலைங்க, இன்னும் நல்லா பிஞ்சியாக இருக்குது. இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். எண்ணெய் கத்திரிக்காய் செய்கிறதுக்கு தண்ணியில் வெட்டி போட்டுக்குங்க. அப்போ தான் கத்திரிக்காய் கருத்து போகாமல் இருக்கும். கத்திரிக்காய் கரப்பான்னு சில பேர் சாப்பிட மாட்டாங்கங்க. அதெல்லாம் ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுல ஒன்றும் பண்ணாது. நீங்கள் வாரத்தில் ஒரு நாளோ இல்லை 15 நாளைக்கு ஒரு தடவையோ கண்டிப்பாக இதை நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் கறிவடகம் போட்டு தான் தாளிக்க போகிறேன். தேங்காய் 2 ஸ்பூனு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. அது கூட எதுவுமே சேர்க்கல, வெறும் தேங்காய், மல்லித்தூள், மிளகாத்தூள், எண்ணெய், உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க. எண்ணெயை காய வச்சு கறிவடகம் போட்டுக்குங்க. கறிவடகம் இல்லாதவங்க சின்ன வெங்காயத்தை நல்லா நைஸாக வெட்டிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு அந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கிட்டு அடுத்தது நம்ம கத்திரிக்காயை போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா எண்ணெயிலேயே கத்திரிக்காயை நல்லா வதக்கிடுங்க. இந்த பாருங்கள், நல்லா தோலெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வந்துருச்சு. இப்போ மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு, தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிடலாம். தேங்காயை ஊற்றிட்டு அந்த கிண்ணத்துல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கலந்துக்கலாங்க. ஏன்னா மசாலா கரிஞ்சு போயிடும். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப ஊற்றிட வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்கட்டும். இந்த பாருங்கள், நல்லா கொதித்து தண்ணி சுண்டிருச்சு. இப்போ நம்ம அது கூட எண்ணெய் நல்லா ஊற்றிக்கலாம். எண்ணெய் தாங்க நிறையா ஊற்றி சுருள வறுக்கணும் எண்ணெய் கத்திரிக்காயை. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்து குழஞ்சி வந்துருச்சு. அவ்வளோதாங்க. இந்த டிஷ் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டது தாங்க. நீங்களும் உங்களுக்கு என்ன வேணும்னு என்கிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் செஞ்சு காமிக்கிறேன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.